ஒரு பிள்ளைகள்லாம் அதிர்ஷ்டம்லாம் கிடையாது. உங்களுக்கு கிருபை தான். அன்னாடம் அந்த கிருபை காலைதோறும் வருகிறது. அதனால் இந்த அதிர்ஷ்டம், இது ராசி இதெல்லாம் நமக்கு கிடையாது. ஆவிக்குரிய ஜனங்கள் மறுபடியும் பிறந்த விசுவாசிகளுக்கு இந்த காரியங்கள்லாம் இல்லை. இந்த பேர் எழுதுகிறப்ப 2 லெட்டர் சேர்த்து போட்டுக்கிறது இதெல்லாம் வச்சுக்கூடாது. பேர் என்னவோ அந்த பேர் கர்த்தர் கொடுக்குற பேர், பேரை கர்த்தர் அப்போ தான் பெருமைப்படுத்துவார். இதெல்லாம் உங்களை கொண்டு போயிடும் எங்கேயோ. ஷவுல் ராஜா குறி சொல்லுகிறதுல தேடி போனது மாதிரி இதெல்லாம். நமக்கு இந்த அதிர்ஷ்டம் துஷ்டம்லாம் கிடையாது. அதிர்ஷ்டம், ராசி, இந்த கல் புல்லெல்லாம் கிடையாது. நமக்கு கர்த்தருடைய வசனம், தேவ சித்தம், தேவ கிருபை இதுதான் இருக்கணும். அதனால தான் இந்த இடத்துல கானானுக்கு போய் ரிட்டர்ன் வந்துடுச்சுங்க. இதுக்கு 12 கோத்திர பிதாக்கள் போனாங்க. போயிட்டு அவன் இதுவாக இருக்கிறான், அதுவாக இருக்கிறான், அவன் யார் தெரியுமா, நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம். அதனால தான் இந்த ஊழியத்தில் வருகிற பொழுது ஒரு கூட்ட ஜனத்துக்கு மட்டும்தான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லுவாங்க. ஒன்று படித்தவனே தேடி போவான், ஒன்று படியாதவனே தேடி போவான், ஒன்று பணக்காரனே தேடி போவான், ஒன்று ஏழையே தேடி போவோம். இல்லைன்னா சமூக சேவைக்கு போயிடும். பூமிக்கு நோவாம மேனிக்கு நோவாம அது சரீர பிரகாரமான தேவைகளுக்கே அவங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. சமூக சேவை இது யார் வேணால் செய்யலாம். தேவநாமம் தரிக்கப்பட்டாலும் செய்யலாம், தேவநாமம் தரிக்கப்படாத அநேகரும் செய்கிறாங்க, நல்லாவே செய்கிறாங்க. இது நான் சொல்கிறது ஆவிக்குரிய சேவை. இந்த ஆவிக்குரிய யுத்த காலத்தில் நிற்கணும்னாக்கா உங்களுக்கு நல்ல சத்துவம் வேணும், நல்ல போஷாக்கு வேணும், நல்ல திடகாத்திரம் வேணும். அந்த சீருடை அணிகிற பாருங்கள், சீருடை அணிகிற துறையில் இருக்கிறவங்களெல்லாம் பாருங்கள், அவங்களுக்கு கட்டுமஸ்தான உடல் பயிற்சி இருக்கும். கட்டுமஸ்தான உடல் இருக்குதுனாக்கா அதுக்கேற்ற பயிற்சி இருக்கும், உடல் பயிற்சி இருக்கும். கொஞ்சம் வருஷம் ட்ரைனிங் கொடுவாங்க. போலீஸாக இருக்கட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும், எது சீருடை போடுகிறதோ. டாக்டர்லாம் இல்லை, நாட்டை காக்கிற பணியிடையில் பிறருடைய ஜீவனை காக்கிறதுக்கு தீயணைப்பு படையாக இருந்தாலும் சரி, இந்த பாதுகாக்கிற படையில் இருக்கிறவங்க, சீருடை அணிந்து வேலை செய்கிறவங்க, அவர்களுக்கேற்று விசேஷ பயிற்சி இருக்கும். அவருடைய உடல் கட்டே வேறு மாதிரி இருக்கும். சகஜ மனுஷர்கள் செய்யாத காரியத்தை செய்வாருங்க. அதுக்கேற்ற பயிற்சி, அதுக்கேற்ற உடல் பக்குவம், அதுக்கேற்ற ஆகாரம். இப்போ புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம் தான் உங்களுக்கு பயிற்சிக்குள்ளே நடத்தும். ஆவிக்குரிய ஆகாரம் இருந்தால் தான் பயிற்சி என்பது தெரிய வரும். அப்பொழுது உள்ளான மனுஷன் அவன் மிக பலசாலியாய் காணப்படுவான். எல்லா சோதனையும் தாங்குவான், எல்லா வேதனையும் தாங்குவான், எந்த இச்சையும் உங்களை மேற்கொள்ளாது. இதுதான் அநேகர் கானானுக்குள்ளே போயிட்டு பிரவேசிக்காமல் வெளில ரிட்டர்ன் வரதுக்கான காரணம், ஊழியத்துக்கு வந்து விழுந்து போகிறதுக்கான காரணம், பலவீனத்தில் போய் சிக்கிக்கொண்டு பாவத்தில் மேற்கொள்ள முடியாத ஒரு அனுபவம், பாவத்தை ஜெயிக்க முடியல. ஏன்? அழைப்பு தெரியல, ஆயத்தம் இல்லை, தேவ சமூகம் இல்லை. அதனால தான் டவுன்ஃபால், அதனால தான் தோற்று போயிடுறது. பிசாசுக்கு முன்பாகும், மனுஷுக்கு முன்பாகும்.